தாராபுரம் துலுக்கனூர் 13வது வார்டில் பஞ்சாயத்து மூலம் ஒதுக்கப்பட்ட சிமெண்ட் சாலையை ஒப்பந்ததாரர் முறைகேடாக பட்டா நிலத்தில் சிமெண்ட் சாலையை அமைத்ததற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள கொளத்துப்பாளையம் பேரூராட்சிக்கு உட்பட்ட துலுக்கனூர் 13வது வார்டில் சிமெண்ட் சாலை அமைப்பதில் விநாயகர் கோவிலுக்கு மேற்கு புறம் உள்ள நடுவீதிக்கு 40 மீட்டர் அளவு போடாமல் விட்டு துலுக்கனூரில் உள்ள கோவில் பகுதிக்கு வரவேண்டிய சாலையை கீழப்புறம் உள்ள தனிநபர் பட்டா இடத்திற்கு 4.0 மீட்டர் சாலை போட்டு தனியார் நில உரிமையாளரிடம் பணம் பெற்று ஒப்பந்ததாரர்கள் முறைகேடாக பஞ்சாயத்து பணத்தை செலவு செய்து சாலை அமைத்துள்ளனர். இது குறித்து அப்பகுதியில் வசிக்கும் 100 குடும்பங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் பேரூராட்சி நிர்வாகத்திடம் கேட்டபோது பண்டில் பணமில்லை என்று கூறியதாக கூறப்படுகின்றது. விநாயகர் கோவிலுக்கு மேற்கு புறம் உள்ள நடு வீதியிலிருந்து உள்ள 40 மீட்டர் கோவிலுக்கு பொதுமக்கள் சாமி கும்பிட்டு செல்லும் சாலை பிரதான சாலையாக உள்ளது. எனவே துலுக்கனூர் நடுவீதியிலிருந்து கோவிலுக்கு கிழக்கே செல்லும் மெயின் பாதையில் 40 மீட்டர் தூரம் சிமெண்ட் சாலை அமைத்து கோவிலுக்கு பொதுமக்கள் சென்று வழிபாடு செய்யவும், பொதுமக்கள் அவசர தேவைக்கு தினசரி தேவைக்கும் பயன்பாட்டு வரும் மண் சாலையை கான்கிரீட் சாலையாக மாற்றித்தர வேண்டும் என அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சாலை கேட்டு கொளத்துப்பாளையம் பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து சாலையில் நின்று தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். இதனால் துலுக்கனூர் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. பஞ்சாயத்திலிருந்து ரோடு அளந்தாங்க, செதுக்கி விட்டாங்க. ரோடு எங்களுக்கு போட சொல்லுங்க கேட்டீங்க. பட்டா இடத்துல 40 மீட்டர் போட்டாங்க. எங்களுக்கு பொதுமக்கள் வார இடம் வெண்ணாங்கோயிலுக்கு சாமி கும்பிட வார இடம் அவங்க போட சொல்லுங்காட்டி அடுத்த வீடு போட்டு தர கேட்டால் பணம் இல்லை அப்படிங்கிறாங்க. குளத்துப்பாளையத்து ஊராட்சி மன்றத்தில் போய் கேட்டதுக்கு அப்படி கேட்டனுங்க. நன்றி உள்ள வணக்கம், எனக்கு செஞ்சு கொடுங்க ரோடு பொதுமக்கள் வாரக்கு சாமி கும்பிட்றதுக்கு. நான் அதைத்தான் கேட்குறேன். என்னோட வீட்டுக்கெல்லாம் கேட்கல, ரோடு பொதுமக்கள் நடந்து போகிறதுக்கு தான் வீடு கேட்குறேன். தடம் கேட்குறேன், போட்டு கொடுங்க. கோயிலுக்கு நடந்து வந்து சாமி கும்பிட்டு போகிறதுக்கு பொதுமக்கள் நல்லா இருக்குன்னு அப்படித்தான். கொளத்துப்பாளையம் கிராமம், திருப்பூர் மாவட்டம், துலுக்கனூர். இது துலுக்கனூர்ல சந்து, அங்கிருந்து தர்காவுக்கு போற ரோடு, இந்த சந்து இதெல்லாம் போட்டிருக்கிறாங்க. இங்க மெயின் தடம் பிள்ளையார் கோயிலுக்கு வர்ற தடம் எல்லாம் இங்க சாமி கும்பிட்ற தடம். இங்க போடல 40 அடி நீளம். அதுக்கு நாங்க கேட்டுட்டு இருக்கிறோம் எல்லாரும் சேர்ந்து. நாங்கெல்லாம் கேட்டதுக்கு 2 மாசத்துல போட்டு தர்றா அப்படிங்கிறாங்க. இங்க வந்த ரோடு எங்க போச்சு? இங்க வந்த ரோடு அங்க கிழக்கு எல்லாம் போட்டிருக்கிறாங்க, எக்ஸ்ட்ரா போட்டிருக்கிறாங்க. ஆனா ஏது என்னன்னாலும் எங்களுக்கு தெரியாதுங்க. எங்களுக்கு அவ்வளவு அறிவு இல்ல. நாங்க ரோடு போட சொல்லி கேட்டுக்கிறோம். பட்டா விட கிழக்கு பிள்ளையாரு இந்த தர்காவுக்கு போற ரோடு பட்டா இடம் போட்டிருக்கிறாங்க. எங்களுக்கு எது தெரியாதுங்க. நாங்க பொதுவுல கேக்குறோம். நாங்க யாரையுமோ குத்தம் சொல்றக்கோ எது நாங்க வரல. நாங்க பொதுவுல எங்களுக்கு ரோடு போட்டு கொடுன்னு கேக்குறோம். இவ்வளவுதானுங்க. நாங்க எது எங்களுக்காக எது பண்ணுங்கன்னு நாங்க கேட்கல. நாங்க அரசாங்கத்துக்கு நாங்க இதுதான் கோரிக்கை வைக்கிறோம். என் பேர் தெய்வானைங்க. சாப்டூர் அருகே பெய்து வரும் தொடர் மழையால் கண்மாய்கள் நிரம்பி கண்மாயிலிருந்து வெளியேறும் மழைநீர் விவசாய நிலங்களை சேதப்படுத்தியதால் விவசாயிகள் சோகமடைந்துள்ளனர். மதுரை மாவட்டம் பேரையூர் அருகே சாப்டூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக சாப்டூர் பெரிய கம்மாய் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கம்மாய்கள் நிரம்பி மறுகால் செல்கின்றன. சதுரகிரி மலை மற்றும் சாப்டூர் கேணிமலை பகுதியில் பெய்யும் மழைநீர் சாப்டூர் பெரிய கம்மாய்க்கு நிரம்பி மறுகால் வழியாக மற்ற அனைத்து கண்மாய்களுக்கும் சென்று வருகிறது. இதனிடையே சாப்டூர் கம்மாயிலிருந்து மறுகால் செல்லும் கால்வாயை ஆக்கிரமித்து வழித்தடமே இல்லாமல் அழித்ததால் கண்மாயிலிருந்து வெளியேறும் மழைநீர் கம்மாய் அருகே உள்ள வடகரைப்பட்டியைச் சேர்ந்த தங்கராஜ் என்பவரது தோட்டத்தின் வழியாக செல்வதோடு விவசாய நிலத்தில் பயிரிடப்பட்டிருந்த மானாவாரி பயிர்களான சோளம், திணை உள்ளிட்ட பயிர்களையும் வாழை, தென்னை உள்ளிட்டவைகளையும் சேதப்படுத்திய சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. கால்வாயில் உள்ள ஆக்கிரமிப்பை அகற்றி தண்ணீர் செல்ல வழித்தடம் அமைத்து தர பலமுறை மனு அளித்தும் அதிகாரிகள் அலட்சியத்தால்
தனது விவசாய நிலத்தில் உள்ள அனைத்து பயிர்களும் சேதமடைந்து விட்டதாகவும், வாழ்வாதாரம் இழந்து தவிக்கும் தனக்கு உரிய நிவாரணம் வழங்குவதோடு விரைவில் கால்வாய் ஆக்கிரமிப்பை சரி செய்து நீர் செல்ல வழிவகை செய்ய வேண்டும் என விவசாயி தங்கராஜ் கோரிக்கை விடுத்துள்ளார். சாப்டூர் 1வது வார்டு குடியிருக்கிறேன். எனக்கு விவசாய நிலம் வந்து சாப்டூர் கம்மாயில் அடிவாரத்தில் கம்மா இருக்கின்றது. அந்த நிலத்தில் வந்து ரொம்ப ஆக்கிரமிப்பாகி தண்ணி ஓடுறதுக்கு வழி இல்லாமல் பூராமே உடஞ்சி என் விவசாய நிலத்துக்குள்ளே போய்கிட்டு இருக்குது. என்னால் ஏகப்பட்ட பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. என்னுடைய அறுவடைக்கான வந்த வெள்ளாமையெல்லாம் நான் எதுவுமே செய்ய முடியல. அதனால் வந்து எனக்கு இந்த கவர்மெண்ட் அந்த முறையான தண்ணியை வந்து என் பட்டா காட்டுக்குள்ளே போகிற தண்ணியை காலி பண்ணி இப்போ முறையாக போகிறதுக்காக வழியை எடுத்து கொடுத்து எனக்கு நல்லபடியாக இடத்த சுத்தம் பண்ணி என்னுடைய இழப்பீடை வந்து சரி பண்ணி கொடுக்கணும். மனு ஆடி ஆஃபீஸில் பல தடவை நான் மனு கொடுத்தும் கூட வந்து அதை ஒருத்தரும் கண்டுக்கல, எடுக்கலை, வைக்கலை. அதை வந்து பழையபடி இப்போ திரும்பவும் இப்போ சேடவுட்டி யூனியன் ஆஃபீஸில் கொடுக்க சொன்னார். போய் அங்கே கொடுத்தேன். எதுவுமே ஒன்றும் கண்டுக்கல, வந்துக்கல. அதனால் வந்து எனக்கு நல்லபடியாக இது பண்ணி கொடுங்க. நானும் ஆர்டி ஆஃபீஸில் தாலுகா ஆஃபீஸெலாம் மனு கொடுத்துருக்கேன். தங்கராஜ், என் பேர் தங்கராஜ். வஉசி பூங்காவில் உள்ள பாம்புகள் சிறுவாணி வனப்பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு விடப்படும். வனத்துறை அதிகாரி தகவல். மத்திய வன பாதுகாப்பு ஆணையம் போதிய இடவசதி இல்லை என கோவை வஉசி பூங்காவுக்கு உரிமம் ரத்து செய்தது. இதனை அடுத்து கடந்த மாதம் கோவை வஉசி உயிரியல் பூங்காவில் இருந்து பெலிகான், மரநாய், குரங்கு, பாம்பு, முதலை உள்ளிட்ட உயிரினங்கள் வண்டலூர் மற்றும் வேலூர் உயிரியல் பூங்காவிற்கு கொண்டு செல்லப்பட்டது. தற்போது கோவையில் உள்ள வஉசி பூங்காவில் நாகப்பாம்பு 10, கண்ணாடி விரியன் 3, சாரைப்பாம்பு 4 ஆகியவை பெட்டிக்குள் அடைத்து வனத்துறை வாகனம் மூலம் கால்நடை மருத்துவர் சுகுமார் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் உதவியுடன் அந்த பாம்புகளை சிறுவாணி வனப்பகுதியில் கொண்டு சென்று அங்கு விடப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக பாம்பை அவர்கள் பெட்டிக்குள் அடைக்கும் போது அந்த பாம்புகள் மிகவும் கோபத்துடன் சீறியது குறிப்பிடத்தக்கது.